திருநெல்வேலி அருகே மயிலாடுதுறை சேந்தங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவர் தனது சித்தப்பா மகன் செல்வகுமாருடன் கொண்டத்தூர் பகுதியில் தங்கி செங்கல் சூளையில் கல்லறுக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று கதிராமங்கலம் அரசு மதுபான கடைக்கு 2 பேரும் சைக்கிளில் சென்று மதுபானம் வாங்கி அருந்திவிட்டு திரும்பியுள்ளனர். அப்பொழுது கனகராஜ் மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார். அவரை தூக்கி செல்வராஜ் கொண்டத்தூர் ஆற்றுப்பாலத்தில் அமர வைத்துவிட்டு தனது உறவினர்களை அழைத்து வந்து கனகராஜை பார்த்துள்ளார். அப்பொழுது கனகராஜ் மயங்கிய நிலையில் கீழே கிடந்துள்ளார். இதனை அடுத்து அங்கு வந்த 108 வாகன உதவியாளர் அவரை பரிசோதனை செய்து அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வைத்தீஸ்வரன் கோவில் காவல்துறைக்கு செல்வகுமார் மற்றும் கனகராஜன் தந்தை குணசேகரன் தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் தனது மகன் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக கனகராஜின் தந்தை குணசேகரன் வைத்தீஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை பெற்ற காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து மதுபானம் அருந்தியதால் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் உயிரிழந்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.